Hello viewers, this is Nishant and you're watching Nishant Talks. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளால ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம், ஒரு பஸ்ல நடந்த ஒரு சம்பவம். அது ஒட்டுமொத்த ஒரு கேரளா மட்டும் இல்ல, ஆஹ் ஆ- மொத்தமாவே ஒரு இந்தியாவே உலுக்கியிருக்கிற ஒரு சம்பவம். ஏன்னா ஒரு பெண் செய்த ஒரு சம்பவம். அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து தனக்கு ஒரு வியூவர்ஸ், தனக்கு ஒரு நிறைய வியூ வேணும், தான் ஒரு பிரபலமாகணும் அப்படின்னு நினைச்சு தனக்காக செஞ்ச ஒரு விஷயத்தினால ஒரு உயிரிழப்பு நேர்ந்தது. நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். அது எவ்வளவு எவ்வளவு மனசு வந்து வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய சம்பவங்கள் நடக்குது, அது இன்னும் வெளியே வரல. பட் the first time it's happening in the bus and நார்மலா அந்த வீடியோ நான் நிறைய வாட்டி பார்க்கும்போது அந்த நிறைய வாட்டி அதை வெரிஃபை பண்ணும்போது the thing is it's happening, it's normal. அவர் நார்மலா இருக்காரு, ஒரு அன்றாட வாழ்க்கைக்காக தனக்கு தினமும் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஒரு பஸ்ல போற ஒரு மனிதர். அந்த மனிதர் நார்மலா அது வேற இந்த வீடியோ வந்து பல வாட்டி எடிட் பண்ணி கரெக்டா அதை வந்து அவர் வந்து உரசுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஹேப்பன்ஸ் ஒரு க்ரௌடா இருக்கிற ஒரு இடத்துல இட் ஹேப்பன்ஸ். சரி, ஓகே, அந்த பஸ்ல இவ்வளவு இடம் இருக்கும்போது எதுக்காக நீங்க அவரை ஒட்டி ஒட்டி நின்று ஒரு 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 இது ஒரு பிரபலமாகணுங்கிறதுக்காக நீங்க இப்படிலாம் பண்றீங்க? இட்ஸ் அ சீப் திங். இட்ஸ் அ வெரி சீப் திங். ஒரு பிரபலம் ஆகுறதுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய அநீதி தான் அந்த மனிதருக்கு ஏற்பட்ட. பொதுவாக சொல்லணும்னா, இந்த தீபக் என்பவர் கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த கேரளா மாநிலம். கேரளத்தில் அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அஸ் பர் இன்ஃபர்மேஷன், அவர் துணிக்கடையில் ஒரு மேலாளராக சூப்பர்வைசராக இருக்காரு. அவர் வந்து தினமும் பயணிக்கக்கூடிய ஒரு பஸ். இது வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அநீதி நடந்ததில்லை. தினமும் அவர் இத்தனை வருஷமா அவர் டிராவல் பண்ணிக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு எல்லைக்காகவும் அவங்க போறாங்க, துணிகிறாங்க, அவங்க அதை செஞ்சாங்க. அந்த பெண் செஞ்சதுனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இழப்பை அவர் சந்திச்சிருக்காரு, அந்த குடும்பமே சந்திச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வீடியோ பார்க்கும்போது எந்த ஒரு தவறுதலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவர் இருந்து சரி பண்ணியிருக்கலாம். அது அவருடைய நீதிக்காக அவர் போராடி இருக்கலாம், அவர் அதை ஜெயிச்சிருக்கலாம். மேபி அவரை ஜெயிச்சிருந்தா டெஃபினட் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கலாம். மேபி அது பேசப்படாமலும் இருந்திருக்கலாம். அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால் அவமானப்பட்ட அவர் கண்டிப்பாக அது இன்னொரு நாளை அவர் இறந்திருக்கலாம். பட் அவர் அதை பண்ண விரும்பலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், என்னதான் அவருக்கு நீதி கிடைச்சிருந்தாலுமே, அவர் உயிரோடு இருந்து அவருக்கு நீதி கிடைச்சிருந்தாலுமே, அவரோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு. அதே மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கலடா, உண்மைதானடா அப்படின்னு. இன்னைக்கு அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு கிண்டலுக்காக சொல்லுவாங்க, ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க. பட் அது மனசு எவ்வளோ பாதிக்கும்னு அஸ் ஒரு பாயா என்னால் அதை உணர முடியுது. ஏன்னா ஒரு ஒரு நம்ம செய்யாத ஒரு தப்பை நம்ம செஞ்சோங்கிற வரும்போது அது எவ்வளோ பெரிய வலியை உண்டாக்கும்னு தெரியும். அதில் சில மனிதர்கள், சில ஆண்கள் வந்து அதில் வந்து உறுதியாக இருக்காங்க, ஓகே நம்ம போராடணும். பட் சில மனிதர்கள் ரொம்ப துவண்டு போகிறாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஐயோ இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உயிரே விடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வாழ்கிறோம், போகிறோம், அவ்வளோதாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல், அடுத்தவங்களுக்காக நம்ம நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வேணும். என்ன இருந்தாலும் ஒரு இழப்பு, ஒரு தீபக் இவர் வந்து இறந்துட்டாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய துக்கம் தான். அந்த குடும்பமே சொல்கிறாங்களே, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு டைப்பே கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த பெண் செய்தது ஒரு பெரிய ஒரு கொடூரம். ஹோப்ஃபுல்லி அவருக்கு அது நீதி கிடைக்கும், அவரோட ஆன்மா சாந்தி அடையுங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் இது வரைக்கும் எந்த ஒரு கண்டென்ட் இது மாதிரி நான் போட்டதில்லை. பட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டெலிகாஸ்டிங் திஸ் in this my channel. Thank you. Until then, meet another video. Thank you so much. Have a great day. Bye.